ஏன் இந்த பக்தி 9 வகையான பக்தியில சிரவணத்தை சுவாமி முதல்ல வச்சிருக்கார். ஏன்னா அந்த பக்திக்கு தான் குருவுடைய தயவு வேணும். ஒரு குரு மூலமாக தான் சுவாமியுடைய காருண்யத்தையும் அவருடைய கருணையும் தயையும் அவருடைய கல்யாண குணங்களையும் ஒரு குரு மூலமாக நம்ம கேட்டு இறைவனுடைய பாதார விதத்துக்கு நம்ம அடையறதுக்கான ஒரு மார்க்கத்தை காட்டக்கூடியது தான் சிரவணம். அதுக்கு ஒரு குருவுடைய தயவு நமக்கு தேவை. இந்த பக்தி இருக்க பக்தியிலேயே மிகவும் எளிதான பக்தின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த சப்தாகம் நிகழ்த்தவரை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். சாய்ராம் தன்னுடைய 4.5 வயசுல சுவாமி கிட்ட வந்தவர். இதுக்கு மேல அவரை நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, நீங்களே புரிஞ்சுட்டுருவீங்க. 4.5 இயர்ஸ்ல சுவாமி கிட்ட வந்தவர். இன்றைய நிமிஷம் சுவாமியை பற்றி சுவாமியை இல்லாத வேற சிந்தனையா அவர் கிடையாது. He is a warden in Vrindavan campus. Native Trichy, and settled at Bangalore. So Swami அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அவருடைய டிஸ்கோர்ஸ் நீங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாய் கொடுத்துருக்கார். ஸோ அவருடைய இந்த சத்தாக உரையை நம்ம முழுமையாக கேட்டு உள்வாங்கி அதன்படி நம்ம நடக்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். 7 நாளுடைய அந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சாய்ராம் அவருடைய டிஸ்கஸ்லேயே சொல்லிடுவார். ஸோ இந்த டிவோட்டீஸ் யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியலையோ நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு இந்த மெசேஜஸை கொண்டு சொல்லி வரும் நாட்கள்லையும் இந்த 6 நாட்கள்லையும் முழுமையாக இந்த சத்தாகத்தில் எல்லாரும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணிப்போம். சுவாமி எதுக்காக இதை சூஸ் பண்ணாலும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்த இடம், அப்படிப்பட்ட இடத்துல அவரை பற்றி நம்ம டாக்டர் டி ரவிக்குமார் சாய்ராம் அவர்கள் சொல்ல நம்ம கேட்க பகவான் ப்ளஸ் பண்ணியிருக்கார். அதை முழுமையாக நம்ம பயன்படுத்தணும். ஜெய் சார். ஓவர் டு டாக்டர் டி ரவிக்குமார்.